want to thank God for allowing us to gather here today. இந்த நாளிலேயும் நம் ஒவ்வொருவரையும் இங்கு கூட்டி சேர்த்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I am so thankful to the Lord for building His church in our midst. நம் மத்தியிலே தேவன் அவருடைய சபையை கட்டிக்கொண்டு வருவதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I can say that it is not the work of any man. இது எந்த மனிதனுடைய கிரியையும் அல்ல என்று என்னால் உறுதியாய் சொல்ல முடியும். But it is purely the Lord building His church using those whom He is backing up. யாரை தேவன் தாங்கிக் கொண்டிருக்கிறாரோ அவர்கள் மூலமாய் தேவன் அவருடைய சபையை கட்டி கொண்டிருக்கிறார். I go to Sulurpet, Nellore and Ponmar most of the Sundays. நான் அநேக ஞாயிற்றுக்கிழமைகளிலே நான் பொன்மார், சூலூர்பேட், நெல்லூர் என்கிற இந்த சபைகளுக்கு நான் செல்கிறேன். But I see and listen to the full service being conducted in Tirumalaivayil every Sunday. ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் இங்கு நடக்கக்கூடிய ஞாயிறு ஆராதனையை நான் தொடக்கம் முதல் முடிவு வரை முழுவதுமாய் நான் பார்க்கிறேன். I always bow down and worship to the Lord in meeting the needs of those who are gathered in sincerity. நான் என்னுடைய முகத்தை நான் புழுதிலே வைத்து நான் தேவனை ஆராதிக்கிறேன். ஏனென்றால் தேவன் அவருடைய சபையை அவரை உத்தமமாய் தேடுகிறவர்களை அவர் சந்திக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். I see the Lord raising so many new people who have been gripped by the vision of the CFC churches which was started through Brother Zach. சகோதரர் சக்கரியா பூனன் மூலமாய் ஆரம்பித்த இந்த சத்தியத்தை அவர்கள் உண்மையாய் புதிதாய் வருகிறவர்கள் கூட அதை உத்தமமாய் அதை சீரிய முறையிலே பார்த்து அதை பின்பற்றக்கூடியவர்களை தேவன் எழுப்புவதற்காக நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். Those who are gripped by the vision of CFC சபையின் அந்த கொள்கையை அந்த காரியங்களை பார்த்து அதனால் பிடிக்கப்பட்டவர்கள். That's the word. It gives us so much freedom to go out and help these other gatherings. இப்படி நான் பார்க்கும் பொழுது மற்ற சபைகளை அவர்களை பார்ப்பதற்கும் அவர்கள் மேலோட்டமாய் பார்ப்பதற்கும் எங்களுக்கு அது உதவியாக இருக்கிறது. In the vision of the CFC churches, CFC சபைகளின் அவருடைய நோக்கம் என்பது Brother Zach says that the focus is on gathering people who are fed up with their sins and want to be built into a new covenant church. அவருடைய சொந்த வாழ்க்கையை குறித்து சலிப்படைந்து அவர்கள் தேவனை to be built into a new covenant church. அவர்களுடைய நிலைமையை பார்த்து சோர்வடைந்து அவரை வெறுத்துவிட்டு ஒரு புது உடன்படிக்கை சபை எங்களால் நான் கட்டப்பட வேண்டும் என்று ஆர்வமுள்ளவர்கள் மூலமாய் கட்டப்படக்கூடிய சபை. We don't want to gather people who are fed up with the other churches. மற்ற சபைகளை குறித்து சலிப்படைந்தவர்கள் இந்த சபையை வந்து சேர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. Or even for those, we don't want to gather with those who are gripped by the messages of, Brother Zach or books of Brother Zach, Victory Over Sin, like that. சகோதரர் சக்கரியா பொன்னன் அவர்கள் மூலமாய் கேட்ட சத்தியங்கள் செய்திகள் கேட்டு அதனால் பிடிப்பட்டவர்கள் கூட அல்ல. Through the Bible, Brother Zach writes that every local church will need shepherds and prophets. வேதாகமத்தின் ஆழம் என்று சகோதரர் சக்கரியா புனன் எழுதின அந்த புத்தகத்திலே தேவன் சபைக்கு மேய்ப்பர்களும் தீர்க்கதரிசிகளும் prophets and shepherds, தீர்க்கதரிசிகளும் மேய்ப்பர்களும் சபைக்கு தேவை என்பதை குறித்து எழுதியிருக்கிறார். Every church will need shepherds and prophets. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தீர்க்கதரிசியும் மேய்ப்பனும் தேவையாக இருக்கிறார்கள். But there can be a few apostles, few evangelists and few teachers meeting the needs of a group of local churches. ஆனால் தனியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தல சபைகளை சந்திக்கும்படிக்கு ஒரு அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, சுவிசேஷர்கள், apostles, evangelists and teachers, போதிக்கக்கூடியவர்கள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷர்கள், meeting the needs of a group of local churches which are associated with each other. நம்ம சபையோடு ஐக்கியப்பட்டிருக்கக்கூடிய ஸ்தல சபைகளை கட்டும்படி. They are independent, not a denomination. அவர்கள் ஒரு தனிப்பட்ட, they are independent. அவர்கள் தனிப்பட்டவருமாய் இருக்கிறார்கள், நம்மோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். So usually people look at
evangelists as those who spread the gospel to non-Christians. சுவிசேஷர்கள் பொதுவாக கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு போதிக்கிறவர்களாக நாம் பார்க்கிறோம். But the way we look at it is that the Lord uses evangelists to add people to the church. நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால் சுவிசேஷர்களை சபையிலே தேவன் ஜனங்களை கூட்டி சேர்க்கிறதற்காக பயன்படுத்துகிறார். And so that they will become wholehearted disciples and committed members of the church. அதனால் அவர்கள் முழு இதயமுள்ள விசுவாசிகளாய் சபையிலே சேர்க்கப்பட்டு அவர்கள் ஒரு தங்களை ஒப்புவித்தவர்களாய் மாறுவார்கள் என்று நாம் நினைக்கிறோம். So we are not interested in pouring new wine into old wineskins or old covenant structures. நாம் புது துருத்தியிலே பழைய உபதேசங்களை நாம் We are not interested in pouring new wine into old wineskins or old covenant structures. நாம் புது ரசத்தை பழைய துருத்தியிலே நாம் போடுகிறதை நாம் விரும்புகிறதில்லை. We do not look down or despise anyone. நாம் யாரையும் குறைவாக மதிப்பிடவில்லை. Any ministry, whether they are doing evangelism, social work, we don't look down on anyone. எந்த ஊழியத்தையும் சமூக பணிகளை செய்கிறவர்களையும் அல்லது சுவிசேஷர்களையும் யாரையுமே நாம் குறைவாக மதிப்பிடுவதில்லை. But our calling is to build the church and make it shine like a bright lamp on a lampstand. ஆனால் நம்முடைய அழைப்பானது முற்றிலும் வேறு விதமானது. நாம் ஒரு விளக்காய் நாம் மற்றவர்களுக்கு இருக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். So that those who are fed up with their sins are drawn to the church. அதனால் சலிப்படைந்து பாவத்தினால் சலிப்படைந்து இருக்கிறவர்கள் சபைக்கு நேராய் திரும்ப முடியும். The Lord has been faithful to raise people who can spread a feast every time we meet. தேவன் சபையிலே ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி மற்றவர்களுக்கு பரிமாறுகிறவர்களாய் நிறைய பேரை சபையில் எழுப்பி இருக்கிறார். Not just spiritual food but also food for the stomach. ஆவிக்குரிய உணவை மாத்திரமல்ல சரீரத்துக்கு தேவையான உணவையும் ஆயத்தம் பண்ணுகிறவர்கள் எழுப்பியிருக்கிறார். Even for providing lunch, மதிய உணவு ஆயத்தப்படுத்துவதற்கு the Lord has been doing his work faithfully among us. தேவன் அவருடைய காரியத்தை உண்மையுள்ளவராய் செய்து கொண்டிருக்கிறார். See, we have been providing lunch for more than 30 years. நாம் 30 ஆண்டுகளுக்கு மேலாய் நாம் மதிய உணவு வழங்கி கொண்டிருக்கிறோம். But we started cooking little later. ஆனால் நாம் சமைக்க ஆரம்பித்தது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தான் நாம் சமைக்க ஆரம்பித்தோம். People are very enthusiastic about preparing the food. மக்கள் எல்லாரும் சபையில் உள்ள சகோதர சகோதரிகள் எல்லாரும் அதில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதில் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறார்கள். But it was a struggle initially. அது ஆனால் ஆரம்ப நாட்களிலே அது கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருந்தது. But nowadays cooking for 400 people is not at all a struggle. இப்பொழுது ஆனால் ஒரு 400 பேருக்கு சமைக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியானதாக மாறிடுச்சு நமக்கு. So when I come here in the morning before going to Sulurpet or Nellore, சூலூர்பேட்டுக்கோ நெல்லூருக்கோ போகிறதுக்கு முன்னாடி நான் காலையில் இங்கே சபைக்கு வரும்போது I see the work that is going on. நான் இங்கே சபையில் நடக்கிற வேலையை நான் பார்க்கிறேன். And I bow down and worship the Lord for the work he is doing. தேவன் சபையிலே அப்படியாய் செய்கிற காரியங்களை நினைத்து நான் தேவனுக்கு முன்பாக முகங்குப்புறமாய் விழுகிறேன். I also tell the team the same thing, that the Lord is raising up those people to share the responsibility. தேவன் சபையிலே அப்படிப்பட்ட காரியங்களை பகிர்ந்து செய்யறதுக்கு தேவையான சகோதரிகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். It's cheerful, voluntary and without struggle. அவங்க மனமுவந்து சந்தோஷமாய் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். See, my condition is that no one should sleep in the church saying that they got up early and they worked hard in preparing food for the Sunday. என்னோட ஒரே இது என்னன்னா காலையில் எழுந்து வேலை செய்வதனால் சபையில் யாரும் தூங்கக்கூடாது. So I'm so grateful to the Lord for raising up people not just to cook for Sunday meetings but even for VBS. நான் தேவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். சபையில் ஞாயிற்றுக்கிழமை சமைக்கிறவர்களுக்காக மாத்திரமல்ல விபிஎஸ் அந்த மாதிரி எல்லா காரியங்களுக்காகவும். See, if you take the youth meetings நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, in the beginning also there were many people who wanted to have youth meetings. ஆரம்பத்திலேயே நிறைய பேர் யூத் மீட்டிங் வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. But it was a struggle. ஆனால் அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. But now the Lord has raised so many people who are the burden for the youth meetings. ஆனால் இப்பொழுது பாரமுள்ள அநேகரை தேவன் எழுப்பி இருக்கிறார் சபையிலே. So different age groups, so many volunteers, cheerful, and needs of the youth are being met. அநேக குரூப்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம். அதில் ஆர்வமாய் அதில் பொறுப்படுத்திக் கொள்ளுகிற சகோதர சகோதரிகளை தேவன் எழுப்பியிருக்கிறார். Like that, for the Sunday school, audio video teams.
ஞாயிறு வேதாம பள்ளியாக இருக்கட்டும், ஆடியோ வீடியோ அந்த காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்கிற சகோதரர்களாக இருக்கட்டும், even in the matter of maintaining accounts for the church. சபைக்குரிய கணக்கு வழக்க பார்க்கிற சகோதரர்களையும் எழுப்பியிருக்கிறார். There was a lot of enthusiasm, but it was a struggle. அதில் அவங்க உற்சாகமாய் செய்கிறார்கள், ஆனால் அதில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்தது. But now we are able to see the account statements updated every week. நாம் இப்பொழுது ஆனால் பார்க்க முடிகிறது, அக்கௌண்ட் அந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் வாரம் வாரம் நம்மளால் அதை அப்டேட் பண்ண முடியுது. So I want to thank God for the work He is doing in our midst and building His church. தேவன் நம்முடைய மத்தியிலே அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். But I don't want to get deceived into thinking that the Lord is pleased with us. ஆனால் நான் தேவன் நம்முடைய காரியங்களின் நிமித்தமாய் நாம் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது அப்படின்னு விரும்புகிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Whatever I have told are the activities which can be true in so many organizations. நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் அநேக வெளியில் உள்ள ஆர்கனைசேஷன்ஸ்லேயே நடக்குது. So we have to really bow down, and we are thankful to the Lord for the work that He is doing, but we have to be careful that we don't get deceived and taken away from Him. நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடி நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். So please turn with me to 1 Corinthians chapter 10. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் verses 16 to 18. 16 18 வரை நாம் வாசிக்கலாம். Is not the cup of blessing which we bless a sharing in the blood of Christ? Is not the bread which we break a sharing in the body of Christ? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? Since there is one bread, we who are many are one body, for we all partake of one bread. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். Look at the nation Israel. Are not those who eat the sacrifices sharers in the altar? மாம்சத்தின் படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடே ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? So the Apostle Paul is talking about eating food offered to idols in this passage. Chapters 8 and 10, he is talking about eating food offered to idols. அப்போஸ்தலர் பவுல் இங்கே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடுவதை குறித்து சொல்கிறார். So when you read these two chapters, it's not very clear whether you can eat food offered to idols or you should not eat food offered to idols. இந்த இரண்டு அதிகாரங்களை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்காது. நாம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்று. But when you read what Jesus Christ Himself writes to the two churches in Pergamum and Thyatira, it becomes very clear that eating food offered to idols is a sin. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவரே பெர்கமுக்கும் தியத்திரா சபைக்கும் எழுதுவதை நாம் வாசித்தோம் என்றால் அதில் மிகவும் தெளிவாக இருக்கிறது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நாம் சாப்பிட்டோம் என்றால் அது ஒரு பாவம் அப்படின்னு. Revelation 2:14. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம். Revelation 2:14, it says, "But I have a few things against you, because you have there some who hold the teaching of Balaam, who kept teaching Balak to put a stumbling block before the sons of Israel, to eat things sacrificed to idols and to commit acts of immorality." ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமனுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. So this is Jesus Christ writing to the church in Pergamum. இயேசு கிறிஸ்துவானவர் பெர்கமு சபைக்கு இதை எழுதுகிறார். So he just wants to say that Paul is also writing the same thing. Don't get confused. Whatever Paul has written is meaning the same thing. பவுலும் இதை குறித்து எழுதியிருக்கிறார், ஆனால் அதை குறித்து நீங்கள் உங்களை குழப்பிக்கொள்ள வேண்டாம். இதே தான் பவுலும் சொல்லுகிறார் அப்படிங்கிறதை உறுதிப்படுத்துகிறதற்காக எழுதுகிறார். Second time, Revelation 2:20. இரண்டாவது முறையாக அதே அதிகாரம் 20வது வசனத்தில், "But I have this against you, that you tolerate the woman Jezebel, who calls herself a prophetess, and she teaches and leads my bondservants astray, so that they commit acts of immorality and eat things sacrificed to idols."
ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். So from these two verses, it's very clear that what Paul was writing in 1 Corinthians 8 and 10 is meaning the same thing. Don't eat food offered to idols. இந்த இரண்டு வசனங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால், பவுல் எழுதுகிறது இதே தான் எழுதுகிறார். But in the middle of chapter 10, the apostle Paul mentions these three verses about breaking bread as compared to sacrifices offered by the nation of Israel. அதற்கிடையில் பவுல் 10வது அதிகாரத்தில் he writes these verses, three verses about breaking of bread as compared to sacrifices offered by the nation of Israel. Breaking of bread as compared to அப்பம் வைக்குதலை வந்து sacrifices offered by the nation of Israel. அப்பம் வைக்குதலை வந்து அவர் பலி, அவர்கள் இஸ்ரவேலர் செலுத்துகிற பலிக்கு ஒப்பிட்டு அவர் எழுதுகிறார். He mentions that those who ate the sacrifices were sharers in the sacrifice. அந்த பலியை புசித்தவர்களாய் அவர் verse 18 மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா. So he says, and so he says that we who share from the cup are sharing in the blood of our Lord Jesus Christ. அந்த பாத்திரத்திலே குடிக்கிறவர்கள் இயேசுவின் இரத்தத்தை நாம் குடிக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு எழுதுறார். So we too who take part in the breaking of bread are sharing in the body of Christ. நாம் அப்பம் பிக்குதலே பங்கு கொள்கிறவர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் நாம் பங்கு கொள்கிறவர்களாக இருக்கிறோம். What he meant was that we need to deny our wills, carry our cross daily and put our will to death. அவர் என்ன எழுதுகிறார் என்றால், நாம் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நம்முடைய சுயத்திற்கு மரித்து நாம் அனுதினமும் பின்பற்ற வேண்டும் என்று எழுதுகிறார். And we have to do God's will. நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். We do not commit any sin. நாம் எந்த பாவமும் செய்யவில்லை என்றால் we do God's will. நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருப்போம். This is how our Lord Jesus Christ gave his body to be broken. இப்படிதான் தேவன் அவருடைய சரீரத்தை பிற்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். He never did his will, he did his father's will, so his will was broken all the time. அவர் எப்பொழுதும் அவருடைய சித்தத்தை செய்யவில்லை, தேவனுடைய சித்தத்தையே செய்தார். அதன் மூலமாக அவருடைய சரீரத்தை பிற்க கொடுத்தார். And so Paul uses these words, bread that we break. அதனால் தான் பவுல் இந்த ஒரு பதத்தை யூஸ் பண்ணுகிறார், அதாவது அப்பம் உடைக்கப்படுகிறது அப்படின்னு. Meaning that we have to give our wills to be broken every day. அவர் எதை மீன் பண்றாருன்னா, நம்முடைய சுய விருப்பம் எப்பொழுதும் உடைக்கப்பட வேண்டும் என்பதை இங்கே சொல்லுகிறார். This is the meaning of sharing in the body of Christ. இதுதான் அதோட அர்த்தம். நம்முடைய சரீரமாகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் பங்கெடுக்கிறோம் என்பதற்கு. This is the meaning of sharing in the blood of Christ. இதுதான் அந்த அர்த்தம், நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் பங்கெடுக்கிறோம். So the apostle Paul mentions that just as we break from one bread, we declare by that we are saying that we belong to one body. நாம் ஒரே அப்பத்திலே பங்கெடுப்பதன் மூலமாய் நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், நாம் ஒரே ஒரு சரீரத்திற்கு உரியவர்களாக இருக்கிறோம் என்பதை. So the word that one body refers to the local church where we are members. அந்த ஒரே சரீரம் என்பது ஸ்தல சபையை குறிக்கிறதா இருக்கிறது. So these verses have a deep spiritual meaning. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆழமான ஆவிக்குரிய அர்த்தங்களை கொண்டதா இருக்கிறது. And Brother Zach has explained, so it's easy for us to follow. சகோதரர் சகரியா பொன்னன் இதெல்லாம் விளக்கி சொல்லி இருக்கிறதுனால நமக்கு மிகவும் எளிமையா இருக்கிறது. The church which the Lord Jesus Christ is building in any locality must function like one body. எந்த ஒரு இடத்திலும் ஒரு இருக்கிற சபையானது அது ஒரு சரீரமாய் அது நடைபெற வேண்டும். And the people who break bread must testify that they all belong to that one body. அங்கே அப்பம் பிக்குதலில் பங்கெடுக்கிறவர்கள் எல்லாரும் நாம் ஒரே சபை ஒரே ஒரு சரீரமா இருக்கிறோம் என்பதை அவங்க சொல்ல வேணும், அப்படி இருக்கணும். And you have to testify that you have yielded yourself to be broken and built into the church. நாம் நம்முடைய சரீரம் உடைக்கப்படுவதற்கு, நம்முடைய சுய விருப்பம் உடைக்கப்படுவதற்கு நாம் விட்டு கொடுத்து நாம் ஒரே சரீரமாய் கூடி வர வேண்டும். So there is a universal church which Jesus Christ talks about in Matthew 16. ஒரே உலகளாவிய சபை இருக்கிறது என்று மத்தேயு 16 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். But in Matthew 18 he talks about a local church. ஆனால் மத்தேயு 18 அவர் ஸ்தல சபையை குறித்து பேசுகிறார்.
Jesus Christ mentions the word church only in the Gospels in these two places. இயேசுவானவர் சபை என்ற பதத்தை இரண்டு இடத்தில் மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறார். But in the book of Revelations he has written 2 chapters for the churches. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சபையை குறித்து 2 அதிகாரங்களை எழுதியிருக்கிறார். I am praying that we will be a church which the Lord will rebuke and we will repent and continue to be a church which is built by the Lord. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றால், நாம் சபையானது தேவனால் கடிந்து கொள்ளப்பட்டு நாம் மனம் திரும்பி நாம் ஒரே தேவன் விரும்புகிற சபையாக இருப்போம் என்று நான் விரும்புகிறேன். So I want to talk about what is the church which the Lord is building. தேவன் கட்டுகிற சபையானது என்ன என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். I want to make it clear that no, we are not talking about people going to heaven. நான் பரலோகத்திற்கு ஜனங்கள் போவதை குறித்து நான் பேச விரும்பவில்லை. Those who are interested in going to heaven, there are so many churches, people can go there and sit. பரலோகத்துக்கு மாத்திரம் போகிறதை குறித்து நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீங்கனால் அநேக சபைகள் இருக்கிறது, நீங்கள் அங்கே கேட்டுக்கொள்ளலாம். Because all those who are genuinely born again, they will definitely go to heaven. உண்மையாகவே மனம் திரும்பினோம் என்று சொல்கிறவர்கள் அங்கே போய் கொண்டிருப்பார்கள். And we are saying that they are spread in all the churches, denominations, independent churches, they are there. எல்லா சபைகளிலும் தனியாக இருக்கிற கூடுகிற சபைகளிலும் அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லா இடத்திலும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறாங்க. So one Saturday night a person came knocking on our gate. ஒரு சனிக்கிழமை இரவு ஒரு மனிதர் இங்கே வந்து சபையோட கதவை தட்டினார். And he wanted to know the timing of our Sunday meeting. நம்முடைய சண்டே இங்கே சர்ச் கூடுற டைம் அவருக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கிற விரும்பினார். So Brother Prakasam started talking to him. சகோதரர் பிரகாசம் அவரோடு பேச ஆரம்பித்தார். And he found out that the church where he was going was very far away, so he wanted to come to a church which is nearby. கடைசியாக சகோதரர் என்ன கண்டுபிடித்தாங்கன்னா, அவர் போகிற சபை ரொம்ப தூரமாக இருக்கிறது, அதனால் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே வரலாம்னு நினைச்சார். So Brother Prakasam told him that we are a church interested in making disciples. சகோதரர் பிரகாசம் அவரிடத்தில் சொன்னார்கள், நாங்கள் ஊழியர்களை சீஷர்களை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் கூடி வருகிறோம் என்று. We are not interested in adding numbers. நாங்கள் கூட்டத்தை சேர்ப்பதிலே எண்ணிக்கை அதிகரிப்பதிலே நாங்கள் இஷ்டப்படாதவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. So he gave them some books and asked them to read. பிரதர் அவரிடத்தில் சில புத்தகங்களை கொடுத்து அவரை வாசிக்க சொன்னார்கள். So Brother Zach keeps on saying we can have fellowship with all believers, but we cannot work with all the believers. சகோதரர் சகரியாப்பண்ணன் அடிக்கடி சொல்கிறார், நாம் எல்லாரிடத்திலும் ஐக்கியப்பட முடியும், ஆனால் அவர்களோடு சேர்ந்து நாம் பணி செய்ய முடியாது அப்படி. I want to explain. We can have fellowship with all believers, but we cannot break bread with all believers. நான் அதே தான் விளக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். நாம் எல்லோருடுமாய் சேர்ந்து நாம் ஐக்கியம் கொள்ள முடியும், ஆனால் நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் அர்ப்பணிக்க முடியாது. We can break bread only with those who belong to the body which the Lord is building in any locality. நாம் யாரோடு நாம் அர்ப்பணிக்க முடியும் என்றால், தேவன் கட்டுகிற சபையிலே அவர்கள் ஐக்கியமாக இருந்தால் மாத்திரம்தான், அவர்களோடு மாத்திரம்தான் நான் அர்ப்பணிக்க முடியும். The meaning is that we who are many are one body. அதோட அர்த்தம் என்னவென்றால், நாம் அநேகராக இருந்தாலும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். So today we are gathered here as many people, but how many of us can consider ourselves as the members of the body which Jesus Christ is building using us? நாம் இங்கு அநேகராய் இன்று கூடி வந்திருந்தாலும் எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும், நான் தேவன் கட்டுகிற சபையிலே நான் அங்கமாக இருக்கிறேன் என்று? I want to explain what the Lord has revealed to me to identify who are those who are members of the body. நான் தேவன் எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், யார் உண்மையான அவயமாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து, and those who are not. யார் அப்படி இல்லை என்பதை குறித்தும். So I want to confess that I am not alone in this difficult task. நான் இந்த ஒரு பணியிலே நான் மாத்திரம் தனியாக இருக்கிறேன் என்று நான் சொல்லவில்லை. The Lord is raising up a group of people responsible who can identify those who belong to the body which Jesus Christ is building here and those who don't belong. தேவன் இங்கு அநேகரை கூட்டி சேர்க்கிறார். அவர்கள் அநேகர் அந்த சரீரமாகிய சபையிலே அங்கமாக இருக்கிறார்கள், சில பேர் அங்கம் இல்லாதவர்களாயும் இருக்கிறார்கள். So I am thankful to the Lord for raising these faithful stewards. தேவன் சபையிலே அப்படிப்பட்ட விசுவாச அல்லது பங்கெடுக்கிற வீரர்களை கூட்டி சேர்க்கிறதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். I want to ask each and everyone sitting here whether you are genuinely born again and you have had the initial experience of salvation. நான் இங்கே உட்கார்ந்திருக்கிற எல்லாரையும் நான் கேட்க விரும்புகிறேன், உண்மையாகவே நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்களா?
whether you're born again and you had the initial experience of salvation. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? So many people say that they're born again because they've experienced some miracle. அநேகர் இப்படியாய் சொல்லுகிறார்கள், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், ஏனென்றால் நான் ஒரு அதிசயத்தை அற்புதத்தை நான் என் வாழ்க்கையில் கண்டிருக்கிறேன், அதனால் நான் மறுபடி பிறந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். But I tell them that you are not born again. நான் ஆனால் அவர்களிடத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் மறுபடி பிறக்கவில்லை என்று. Unless you are convicted of your sins and you allow the word of God to make you repent for your sins. பாவத்தை குறித்து நீங்கள் உணர்த்தப்பட்டு நீங்கள் அதற்கு மனம் திரும்பினால் ஒழிய நீங்கள் மனம் திரும்பவில்லை என்று நான் அவர்களிடத்தில் சொல்லுகிறேன். Then you must believe in the Lord Jesus Christ. அதற்கப்புறம் நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும். You will get an assurance that God has accepted you and you've been born as a child of God. நீங்கள் தேவன் உங்களை மன்னித்து அவருடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Whether you are from a non-Christian background or a nominal Christian background or born and brought up in CFC. நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, அல்லது உலக பிரகாரமான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, அல்லது CFC சபையிலேயே நீங்கள் nominal Christians means பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சபையிலேயே நீங்கள் பிறந்து CFC சபையிலே பிறந்து வளர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, all of us must be born again. நாம் எல்லாரும் நாம் மனம் திரும்பி இருக்க வேண்டும். So up to a certain point in our life we'll know that we are not born again, but after that we are born again. நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு கட்டம் வரை நாம் மனம் திரும்பி மறுபடி பிறந்தவர்களாக இருந்திருக்க மாட்டோம், ஆனால் இப்பொழுது நாம் மறுபடி பிறந்தவர்களாக இருப்போம். So examine yourself whether you had this experience. You've been born and brought up in some CFC and suddenly you find that no, until then I was not born again, but now I am born again. நாம் எல்லாரையும் நம்மை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நாம் மறுபடி பிறந்த அனுபவத்திற்குள்ளாக இருந்திருக்கிறோமா? ஒரு கட்டம் வரை நாம் அப்படி இருந்திருந்திருக்க மாட்டோம், அதற்கப்புறம் நாம் மறுபடி பிறந்திருந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து போயிருப்போம். நாமே நிதானிக்க வேண்டும். Don't get discouraged, don't give up, keep on asking, Lord, I must be born again. நீங்கள் யாரும் சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் அந்த ஒரு ஆர்வத்தை விட்டுவிட வேண்டாம், ஆனால் நீங்கள் கேட்டு பாருங்கள், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேனா என்று. Don't give up until the Lord gives you the assurance that you are born again. நீங்கள் விட்டுவிட வேண்டாம், நீங்கள் அந்த ஒரு உறுதியை பெற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் தொடர்ந்து அதற்காக பிரயாசப்படுங்கள். You will know for sure that God is your loving heavenly Father. நீங்கள் தேவன் உங்களை நேசிக்கிற அன்பான தகப்பன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். And so you will know that there is no need to be worried or anxious about your future. நீங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். He'll definitely meet all your needs. தேவன் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். And a loving father, you know what he will do? நம்முடைய அன்பான தகப்பன் என்ன செய்வார் என்று தெரியுமா? He will train you for holiness. அவர் உங்களை பரிசுத்தமாகுதலில் உங்களை பழக்கப்படுத்துவார். He'll teach you how to become holy. அவர்கள் நமக்கு போதிப்பார் நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று. And if we are not obeying, he'll punish us, discipline us, correct us, rebuke us. நாம் கீழ்ப்படியாத போது அவர் நமக்கு நம்மளை தண்டித்து நம்மளை சரிப்படுத்தி நம்மளை மீண்டுமாய் நடத்துவார். He'll give us a strong desire for God's word, the Bible. தேவன் நம்முடைய இருதயத்திலே அவருடைய வார்த்தையை குறித்து ஒரு ஆர்வத்தை கொடுப்பார். And he'll give us a great hatred for sin. பாவத்தை குறித்து நமக்கு ஒரு வெறுப்பை கொடுப்பார். So this is the foundation of being born again, saved. That's for a good Christian life. அதுதான் மறுபடியும் பிறந்ததற்கான ஒரு முக்கியமான ஒரு அஸ்திபாரம் போன்ற காரியம். Then you should keep on asking for the baptism in the Holy Spirit until the Lord baptizes you in the Holy Spirit. தேவன் உங்களை பரிசுத்த ஆவியானால் அபிஷேகம் பண்ணுகிறதற்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், அதில் தேவன் பரிசுத்த ஆவியானால் அபிஷேகம் பண்ணும் வரை. So if you have any doubt whether you are baptized in the Holy Spirit or not, take it from me, you are not baptized in the Holy Spirit. நீங்கள் ஒரு சந்தேகமாய் இருந்தீர்கள் என்றால், நான் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேனா இல்லையா என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. You will definitely get the assurance of baptism in the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் அந்த உறுதியையும் பெற்றிருப்பீர்கள். You will be filled with power to be a bold witness. நீங்கள் ஒரு வலிமையான சாட்சியாக இருக்கும்படியான வல்லமையும் பலத்தையும் பெற்றிருப்பீர்கள். For the death and resurrection of Jesus Christ, you will be a bold witness. இயேசுனுடைய அந்த மரணத்திலும் அதிலிருந்து உயிர்த்தெழுதலை குறித்தும் நீங்கள் அவருக்கு ஒரு வல்லமையான சாட்சியாக இருப்பீர்கள். I will pray that all of you should receive baptism in the Holy Spirit with the sign of speaking in tongues. நான் விரும்புகிறது என்னவென்றால் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது அந்நிய பாஷையில் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். But even if you do not speak in tongues,
ஆனாலும் நீங்கள் பரிசுத்த அந்நிய பாஷையில் பேசாவிட்டாலும் I will pray that you will have the boldness to be a witness for the Lord. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் தேவனுக்கு ஒரு பலமான சாட்சியாக இருப்பீர்கள். Also, I will pray that you will have a wonderful time of personal prayer with the Lord. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் தேவனோட ஒரு தனிப்பட்ட விதத்திலே ஜெபத்திலே செலவிடுகிறவர்களாக இருப்பீர்கள். Yeah, sit at the feet of Jesus Christ like Mary and speak to him and listen to him. மரியாளை போல அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நாம் பேசி அவரிடத்திலிருந்து நாம் கேட்கிறவர்களாக இருப்போம். So I wanted to show 3 passages where you can express your personal devotion for the Lord. நான் ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க வருகிறேன். அதில் உங்களுடைய தனிப்பட்ட அந்த அர்ப்பணிப்பை குறித்து. Yeah, that is, like what Jesus Christ told the woman of Samaria, that you will worship God in spirit and in truth. நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணிடத்தில் சொன்னதை நாம் கேட்டிருக்கிறோம். Ephesians 5 எபேசியர் 5:18 to 20. 18 20. Ephesians 5:18 to 20, it says, "And do not get drunk with wine, for that is dissipation, but be filled with the Spirit, speaking to one another in psalms and hymns and spiritual songs, singing and making melody with your heart to the Lord, always giving thanks for all things in the name of our Lord Jesus Christ, to God, even the Father." துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. If you are filled with the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கப்பட்டிருந்தால், you will have the speaking to one another in psalms and hymns and spiritual songs, singing and making melody with your heart to the Lord, and always giving thanks for all things in the name of our Lord Jesus Christ, to God, even the Father. நீங்கள் ஒவ்வொருவரோடும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒவ்வொருத்தருக்கும் புத்தி சொல்லி கர்த்தரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருப்பீர்கள். Colossians 3:16. கொலோசியர் 3:16. Colossians 3:16. "Let the word of Christ richly dwell within you with all wisdom, teaching and admonishing one another with psalms and hymns and spiritual songs, singing with thankfulness in your hearts to God." கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. So can you have this kind of a time with the Lord in prayer? நீங்கள் இது போன்ற ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் ஜெபத்திலே கிறிஸ்துவோடு கொண்டிருப்பீர்கள். 1 Corinthians 14:15. 1 கொரிந்தியர் 14:15. 1 Corinthians 14:15. "What then is the outcome? Then I will pray with the Spirit, and I will pray with my mind also. I will sing with the Spirit, and I will sing with the mind." இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். So, in many colleges, in almost all colleges, they have this cultural festival. நாம் எல்லா கல்லூரிகளிலும் இந்த கலை நிகழ்ச்சிகள் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் வச்சிருக்காங்க. So they have this western music, classical music, everything, cinema songs. You come and sing and get some prize. மேற்கத்திய இசை, நாட்டுப்புற இசை எல்லாமே இருக்குவாங்க. அங்கே வந்து பாடுவாங்க, அதுக்கு ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. But I am telling you, even if you don't have any talent for singing, உங்களுக்கு பாடுவதற்கு எந்த திறமையும் இல்லாவிட்டாலும், you go and sing before the Lord. நீங்கள் போய் இயேசு கிறிஸ்துவுக்காய் நீங்கள் இதை பாடுங்கள். Alone, nobody is hearing you, only the Lord. யாருமே அங்கே போய் உங்களுடைய பாட்டை கேட்காவிட்டாலும் பரவாயில்லை. Delight yourself in singing to the Lord. உற்சாகமாய் சந்தோஷத்தோடு இதை நீங்கள் செய்யுங்களாம். So these are the benefits of the baptism of the Holy Spirit you should seek for. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நமக்கு கிடைக்கிற காரியங்கள். இதற்காகத்தான் நாம் வாஞ்சிக்க வேண்டும். Not for miracles and healings and prosperity, things like that. அற்புதத்திற்கோ அதிசயத்திற்கோ அல்லது செழிப்பான காரியங்களுக்காகவோ நாம் வாஞ்சிக்க கூடாது. The Lord gives salvation and baptism of the Holy Spirit as free gifts. இயேசுவானவர் ரட்சிப்பையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் இலவசமாய் நமக்கு கொடுக்கிறார். But after that, we must make a choice
to be a wholehearted disciple of the Lord Jesus Christ. ஆனால் அதற்கப்புறம் நாம் ஒரு முழு இதயத்தோடு கூடிய ஒரு சீஷனாய் வாழ்வதை நாம் சொந்த விருப்பத்தோடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Because most of the churches around us, they get taken up with all the signs and wonders and singing and music and so many things they get taken up. நம்மை சுற்றி இருக்கிற அநேக சபைகளிலே அவர்கள் இந்த பாடுவதை குறித்தும் இந்த அற்புத அடையாளங்களை குறித்தும் மாத்திரம்தான் அவங்க பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். But we must make a choice to become a wholehearted disciple. ஆனால் நாம் ஒரு முழு இருதயமுடைய ஒரு சீஷனாய் மாறுவதை நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி நாம் தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். We have heard so many times the 3 conditions of discipleship. நாம் அநேக முறை இந்த 3 முக்கியமான அந்த கண்டிஷன்ஸை நாம் கேட்டிருக்கிறோம் ஒரு சீஷனாய் வாழ்வதற்கு தேவையான. We have heard so many sermons on the Sermon on the Mount. நாம் மலை பிரசங்கத்திலே அதை குறித்து அநேகம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். So what is our attitude towards that? நம்முடைய மனப்பான்மை அதை குறித்து எப்படி இருக்கிறது? So that will determine whether you are a wholehearted disciple or not. அதுதான் முடிவு செய்யும் நாம் உண்மையாகவே முழு இதயமுடையவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்று. I can only speak for the gathering here. நான் இங்கு இருக்கிறவர்களை பார்த்து நான் பேசத்தான் முடியும். And those who are wholehearted disciples, they will come together. ஆனால் உண்மையான முழு பற்றுடைய இதயமுடையவர்களாக இருக்கிறவர்கள் அவர்களாய் சேர்ந்து வருவார்கள். So you take an onion, you keep peeling off that selfishness and pride. ஒரு வெங்காயத்தை நாம் எடுத்து உரிக்கிறோம் என்றால் அதில் அந்த உரிக்கிறது எல்லாமே அது பெருமைக்கும் சுயத்துக்கும் ஒப்பாக இருக்கிறது. So keep on removing the onion skin. நாம் அந்த வெங்காயத்தோட தோலை நாம் முறிச்சுக்கிட்டே இருந்தோம்னா and the Lord will bring those people together. அந்த உண்மையான ஜனங்களை தேவன் கூட்டி சேர்ப்பார். Whether they are gifted or not, they will come together and the body will be built using them. அவர்கள் வரம் பெற்றவர்களாக இருக்கிறார்களோ இல்லையோ ஆனால் சரீரமான சபை அங்கே கட்டப்பட்டு கொண்டே இருக்கும். Forget all the external activities which I spoke of in the beginning. வெளிப்புறமான அநேக காரியங்கள் நாம் முன்னாடி பேசினது எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுவிடலாம். Can you say that you become one with the wholehearted disciples of the Lord Jesus Christ whom he has placed in the church? தேவன் சபையிலே ஏற்படுத்தியிருக்கிற அந்த முழு இருதயமுடைய அந்த ஒரு ஐக்கியத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா அப்படின்னு நீங்க யோசித்து பாருங்க. We are all different, we are all not perfect. நாம் எல்லாரும் வெவ்வேறானவர்களாக இருக்கிறோம், நாம் யாரும் தேறினவர்கள் அல்ல. But have you sought for agreements in all our disagreements? Have you denied your will, carried the cross and become one with those whom the Lord is using to build his church? ஆனால் நம்முடைய சொந்த வெறுப்புகளை நாம் மறுத்து நாம் சிலுவையை எடுத்து நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? Or are you distancing yourself? அல்லது நீங்கள் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறீர்களா? Distancing தூரப்படுத்திக் கொள்ள விரும்புகிறீர்களா? Whether you're closely knit or whether you're distancing yourself. நீங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து வர விரும்புகிறீர்களா இல்ல அவர்களை விட்டு நீங்கள் தனித்தனியாக பிரிந்திருக்க விரும்புகிறீர்களா? So but Parasutham was saying in the message we heard last Wednesday, பரிசுத்தம் கடைசியான அந்த கடைசி புதன்கிழமை நடந்த கூடுகையில் இப்படியே சொல்லுகிறார். He went to a church exactly 10:30 to see how many are coming on time. அவர் அங்கே 10:30 மணிக்கு எத்தனை பேர் கூடி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறதற்காக ஒரு சபைக்கு சென்றார். Why does he do that? Why did he do it? ஏன் அதை அவர் செய்தார்? To find out who are those who are actually committed to the Lord and to his church. யாரெல்லாம் உண்மையாகவே தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக. So how do you value the church? அவங்க எப்படி சபையை மேன்மைப்படுத்துகிறார்கள் அல்லது முக்கியப்படுத்துகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக. So please read 1 Corinthians 10:16 to 18 and ask yourself whether I become a committed member, like one body, one bread. 1 கொரிந்தியர் 10:16-18 நீங்கள் வாசித்து பாருங்கள். உண்மையாகவே நீங்கள் ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு சகோதரியாய் இருக்கிறீர்களா என்று. Don't get deceived by the external activities which you see. வெளிப்புறமான காரியங்களினால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விட வேண்டாம். Is there a bitterness and hatred in your heart against anyone? உங்கள் இருதயத்திலே கசப்பும் அல்லது ஒரு வெறுப்பும் இருக்கிறதா என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள். Any jealousy and competition? யார் மேலாவது பொறாமையும் அல்லது ஒரு போட்டி மனப்பான்மையும் இருக்கிறதா? Ask yourself this question: am I a member of the body of the church which Jesus is building? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் இந்த சபையிலே உண்மையிலேயே ஒரு அங்கமாக இருக்கிறேனா என்று. In Bangalore CFC, if you don't take part in the midweek meeting, you can't break bread. இந்த பெங்களூர் CFCயிலே நீங்கள் இடையிலே நடக்கிற அந்த வார கூடுகையில் நீங்கள் பங்கெடுக்காவிட்டால்
அப்பம் பிக்குதலே நீங்கள் பங்கெடுக்க முடியாது. We can have a lot of activities, but the Lord is telling you to examine yourself in the light whether you genuinely born again. நாம் அநேக காரியங்களிலே வெளிப்பிரகாரமான காரியங்களை நாம் பங்கெடுக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்கள் உண்மையாகவே மறுபடி பிறந்திருக்கிறீர்களா என்று. Are you baptized in the Holy Spirit? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்களா? Have you made a conscious choice to be a wholehearted disciple of the Lord Jesus Christ? உண்மையிலே மனப்பூர்வமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறீர்களா இயேசு கிறிஸ்துவானவருக்கு ஒரு உண்மையான சீஷனாக இருப்பதற்கு? And whether you made a choice to become committed member with these wholehearted disciples? நீங்கள் ஒரு உண்மையான தெரிந்தெடுப்பை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்களா ஒரு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சீஷனாக இருப்பதற்கு? But we are so thankful to the Lord for the work he is doing. நான் தேவன் சபையிலே செய்கிற அநேக காரியங்களுக்கான நன்றிகளோடு இருக்கிறேன். But I wanted to take these words which warning which came from Parasutham in the last Wednesday meeting. ஆனால் இந்த காரியங்களை இந்த எச்சரிப்புகளை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சகோதர பரிசுத்த மூலமாய் பேசியதை. You may have been in the church for a long time. நீங்கள் சபையிலே அநேக வருஷங்களாக இருக்க முடியும். But is your heart only for Jesus Christ, or has something else crept in and taken you away from the Lord? ஆனால் உங்களுடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவானவருக்கு முழுவதுமாய் அர்ப்பணிக்கப்பட்டதா இருக்கிறதா, அல்லது வேற ஏதோ ஒரு காரியங்களுக்காக நீங்கள் கொடுத்திருக்கிறீங்களா? Repent. மனம் திரும்புங்கள். Otherwise you will backslide and go into the world. அப்படி இல்லை என்றால் நாம் பின்வாங்கி நாம் உலகத்திற்குள்ளாய் போய் விடுவோம். Let us understand that the Lord loves us. தேவன் நம்மை அன்பு நேசிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். That's what we heard in the time of worship. He is so merciful, he wants to lift us up. அதைத்தான் நாம் ஆராதனை வேளையிலும் கேட்டோம். தேவன் நம்மேல் கிருபையுள்ளவராய் இருக்கிறார், நம்மை தூக்கிவிட விரும்புகிறார். He is merciful to us. அவர் நம்மேல் கிருபையுள்ளவராய் இருக்கிறார், இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். The Lord rebukes and disciplines. தேவன் நம்மை கடிந்து கொண்டு நம்மை சரிப்படுத்துகிறார். And he wants us to repent. நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். That is when you know he will love you and be merciful to you. அப்பொழுதுதான் நாம் புரிந்து கொள்வோம் அவர் நம்மை அன்பு கூறுகிறார், நம்மை ரட்சிக்க விரும்புகிறார். Only one thing, repent when the Lord speaks to you, corrects you. ஒரே ஒரு காரியம், தேவன் நம்மோடு பேசும் பொழுது நாம் மனம் திரும்பி நம்முடைய காரியங்களை சரி செய்ய வேண்டும். We may we respond to his loving discipline. அவர் நம்மை அன்பு கூர்ந்து கடிந்து கொள்கிறதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். We repent and become committed members in the church. மனம் திரும்பி சபையிலே ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு சீஷராய் நாம் மாறுவோம். Amen. ஆமென்.